வணக்கம் நண்பர்களே. ஸோ இப்போ ஒரு செமையான ஒரு ஹாட் டாபிக் போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், ஆகஸ்ட் 14 வந்து பார்த்தீங்கன்னா கூலி வருது. இதுக்கு போட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா வார் வருது. ஸோ வார் படம் உங்களுக்கே தெரியும், பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, பொருட்செலவில் வந்து பயங்கர ஆக்ஷன் மூவி. சொல்ல போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் மூவி, ஒரு பவர் பேக் ஆக்ஷனாக இருக்கும். மெயினாக சொல்ல போனால் தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா என்டிஆர் ஜூனியர், அவர் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா நம்ம இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷனு. ஸோ ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்கள். அவங்களுக்கு வந்து ஃபேன் பேஸும் வந்து பெருசாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் அதே நேரத்தில் என்னன்னா என்ன சொல்றது, இந்த கூலி அப்படிங்கிற படம் வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். இந்த வைப் அப்படிங்கிறது கம்பேரிங் டு வார், கூலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியாவை பெருசாக ஒரு ரீச் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். பிகாஸ் இல்லை என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்களேன், இந்த சைடு கேரளாவிலேருந்து இந்தியா அந்த ஹிமாலயா வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னென்னா கூலியோடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த டீசர் நாள்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அவங்களுடைய அந்த செலிப்ரேஷன் எக்ஸ்பெக்டேஷன். பிகாஸ் இந்த சைடு அமீர் கான், ஓகேங்களா, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர். இப்போ எப்படின்னா அமீர் கானுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இருக்குது. அதே நேரத்தில் வந்து தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், இஸ் அ சூப்பர் ஸ்டார் ஆஃப் த இந்தியா அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். பட் இப்போ ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, பாரா கூலியை வந்து ஒன்றும் இல்லாமல் வார் சும்மா வேற லெவலில் சம்பவம் அடிக்கும், வேற லெவலில் வந்து கலெக்ஷன் பார்க்கும், ஆஹா ஓஹோ அப்படின்னு வந்து ஒரு குரூப் சொல்கிறாங்க. நான் வந்து அடித்து சொல்கிறேன், லோகேஷ் அவர் எத்தனை படம் எடுத்தாலும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், அவரோட ரைட்டிங் 50% இருந்தாலும் அடுத்த 50% சூப்பர் ஸ்டார் தான். எழுதி வச்சுக்கோங்க. கூலி வந்து மேக் எ ஹிஸ்ட்ரி. என்னைக்கு எந்திரன் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியா படைச்சு இன்னைக்கு வரைக்கும் தலைவரை யாரும் பீட் பண்ண முடியல. இது நான் எதுக்காக சொன்னேன்னா, மெயினா வந்து ஏஜ்டு பீப்புள் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த வந்து வச்சாங்க. போப்பா அவர் என்ன அமீர் கான் ரஜினி என்ன போய் அப்படிங்கிறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஸ்டார்டம், டயர் 1 ஃபேன் பேஸ், இது எல்லாமே இவங்களை காட்டிலும் அவங்களுக்கு பெருசு, ஓகேவா. இப்போ சொல்ற நல்லா கேட்டுக்கங்க, கூலி தான் வந்து என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பெஞ்ச் மார்க்காக வந்து அமைய போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ தலைவரை பொறுத்த வரைக்கும் வந்து மோர் தென் 2 to 3 மூவிஸ் வந்து 500 crore கொடுத்துருக்காரு. டெஃபினட்டா இந்த படம் வந்து 100 crore வந்து வசூலிச்சே தீரும் அப்படிங்கிற கட்டாயத்தில் வந்து கோலிவுட்டு இருக்குது. எத்தனையோ படத்தை கோலிவுட் வந்து சப்போர்ட்டிவ் பண்ணியிருக்கு. பட் நிறைய பேர் நம்ம படத்தை சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை, ஓகேங்களா. இது வந்து மறுக்கவும் முடியாது. அதே நேரம் நம்ம படத்தை நிறைய இடத்துல வந்து கவுத்துட்டாங்க, அதை நம்ம மன்னிக்கவும் முடியாது. ஸோ நான் சொல்கிறேன், கூலி வில் பி கோயிங் டு பி அ ஹியூஜ் ரெக்கார்ட். பட்டைக்க போகுது பாருங்க, ஓகேங்களா. தேங்க்யூ.